தமிழனின் பெருமைகள் இமயமும் வெல்லும், தமிழ் தாயின் கனவுகள் இனி இன்பம் கொள்ளும். தமிழனின் பெருமைகள் இமயமும் வெல்லும், தமிழ் தாயின் கனவுகள் இனி இன்பம் கொள்ளும். போருக்கு சேரனும், நீதிக்கு சோழனும். போருக்கு சேரனும், நீதிக்கு சோழனும், தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே. தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே, எங்கள் தாய் தமிழ்நாடே, எங்கள் தாய் தமிழ்நாடே. Hello, hello to sing hello. இந்த வெற்றிக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சிக்கு பள்ளியினுடைய தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில நல்லாசிரியர் முதல்வர் ஐயா அவர்களை தலைமையேற்று தரும்படி முன்னிலை வைக்கின்றேன். அதை நான் வழிமொழிகின்றேன். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று இவ்விழாவிற்கு வரவேற்புரை நிகழ்த்த பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா கே ரங்கத்துரை அவர்களை ஒரு சிறிய வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொல விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். இந்த வெற்றிக்கு வழிகாட்டும் இனிய விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அன்ன சத்திரம் 1000 கட்டுவதிலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்பது மேல் என்பதை உணர்ந்து வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி பாயும் சோழவள நாட்டில் இக்கல்வி நிறுவனத்தை தோற்றுவித்த மதிப்பீட்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவர், பண்பாட்டை காக்க வந்த பண்பாளர், மாநில நல்லாசிரியர், இவ்விழாவினை தலைமையேற்று நடத்துவோருமான நமது பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான மு காமராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய உடலில் உறுதியும் மனதில் ஊக்கமும் தங்களுக்கென்று புதிய கருத்தும் கொண்ட இயக்குனர் துரைராஜ் ஐயா அவர்களையும் அவர்களது துறைவியார் சந்திரா துரைராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் காட்சிக்கு எளியவர், கருத்துக்கு இனியவர்,
எதையும் ஆழமாய் சிந்தித்து அழுத்தமாய் தன் கருத்தை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்ட இயக்குனர் கோ செல்வகுமார் டிசிஇ ஐயா அவர்களையும் அவர்களது துணைவியார் சித்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் அன்பின் திருவுருவாய், அறிவின் சிகரமாய், பண்பின் பாசறையாய், எங்கள் அன்னையாய் திகழும் இயக்குனர் லதா காமராஜ் MSc MPhil B.Ed அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் உயர்ந்த லட்சியமும் தெளிந்த சிந்தனையும் நேரிய பாதையும் அன்பு உள்ளமும் கொண்ட இயக்குனர் கோ ரவிச்சந்திரன் ME MTech அவர்களையும் அவர்களது துணைவியார் கீதப்பிரியா BE அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் ஆயக்கலைகள் 64, அதில் பேச்சுக்கலையும் ஒன்று. பேச்சுக்கலை என்பது நுண்ணிய நூல்வள கற்றவருக்கே அமைந்த அரிய கலை. அந்த பேச்சுக்கலையில் வல்லவர்களை சொல்லுகிற பொழுது உலக அளவிலே பேச்சுத்திறன் மிக்கவர்கள் ஆபிரகாம் லிங்கன், ஜான் கென்னடி, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களை குறிப்பிடுவார்கள். அதை போன்று இந்திய அளவிலே பேச்சுத்திறன் மிக்கவர்கள் நம்முடைய சுவாமி விவேகானந்தர், அண்ணல் காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்களை குறிப்பிடுவார்கள். அதை போன்று தமிழக அளவிலே பேச்சுத்திறன் மிக்கவர்களை சொல்லுகிற பொழுது நம்முடைய தந்தை பெரியார், தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் மேடையிலே தமிழை தென்றலாக வீசவிட்ட பெருமைக்குரியவர். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ராபி சேதுப்பிள்ளை, குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களை குறிப்பிடுவார்கள். அந்த வரிசையிலே தமிழக அளவிலே பேச்சுத்திறன் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய நபர்களில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களையும் ஒருவர். ஏ கலியமூர்த்தி IPS ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கடமையே கண்ணாக செயல்படும் துணை முதல்வர் மற்றும் பொறுப்பாசிரிய பெருமக்களையும் பள்ளியினுடைய மேலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை உணர்ந்து செயலாற்றும் ஆசிரியைகளை வருக வருக என வரவேற்கின்றோம். ஓடினால்தான் அது நதி, வீசினால்தான் அது காற்று, பாடினால்தான் அது குயில், பாடுபட்டால்தான் அவன் மனிதன் என்பதை உணர்ந்து செயல்படும் பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்ற பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தாளாளர்கள், முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நிருபர்கள், மருத்துவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நமது பள்ளியில் பணியாற்றும் அலுவலர்களையும் செவிலியர்களையும் ஓட்டுநர், நடத்துனர், காவலர் மற்றும் இப்பள்ளியில் பணியாற்றுகின்ற அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் வலிமை மிக்க சுறுசுறுப்பான சிரத்தை பொருந்திய இளைஞர்களே, உண்மையில் பிடிப்பு கொண்ட இளைஞர்களே, செயல் வேங்கைகளாக நிமிர்ந்திட வேண்டிய எங்கள் வீருடைய இளைய கன்றுகளே, வருங்கால சிற்பிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவர்களோடு இணங்கி இருப்பதும் நன்று. அப்படி நல்லவர்கள் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த இனிய விழாவில் வரவேற்புரையாற்றிய நமது பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் மரியாதைக்குரிய கே ரங்கதுரை அவர்களே, முன்னிலை பொறுப்பினையேற்று அமர்ந்துள்ள நம் பள்ளியினுடைய இயக்குனர் பெருமக்களே, வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர், மரியாதைக்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே, வருகை புரிந்துள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து நமக்கு வருகை புரிந்துள்ள தாளாளர் பெருமக்களே, முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே,
நமது பள்ளியினுடைய பெற்றோர்களே, பெரியோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, அலுவலக பணியாளர்களே, நமது பள்ளியினுடைய வாகன ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட ஆயா பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்து, காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் நிறைய உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு ஓரிரு செய்தியை மட்டும் தங்களிடத்தில் கூறி விடைபெறுகிறேன். பல்வேறு போட்டிகள் நமது பள்ளிகளில் நடத்தப்பட்டு இறுதியாக நேற்று முன்தினம் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 பரிசுகள் வழங்கினோம். கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு தெரியும். பல்வேறு நிகழ்ச்சிகள் கிராமப்புறத்தில் அமைந்த நமது பள்ளியாக இருந்தாலும் ஐயா அவர்கள் உள்ளே நுழைந்த போதே சொன்னார்கள், ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு நம் பள்ளியில் இருக்கிறது என்று. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது பெற்றோர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நமது பள்ளியை திறம்பட வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பெற்றோர்கள் இங்கே வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, ஐயா அவர்களையும் நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் இயக்குனர் பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். நாளைய சமுதாயத்தை வழிநடத்த இருக்கும் நம் மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் வகையில் நினைவுகள் நிஜமாகும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு ஏ. கலியமூர்த்தி IPS அவர்களுக்கு தினத்தந்தி நாளிதழின் நிருபர் திரு கே. சிவசஞ்சீவி குமார் அவர்கள் தினத்தந்தியின் பவள விழா மலரை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள். இயக்குனர் ரவிச்சந்திரன் ME MTech ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்த அருமையான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஐயா ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா கலியமூர்த்தி அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் திரு காமராஜ் அவர்களே, இயக்குநர்கள் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இந்த மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைத்து பள்ளி அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த சீசன் சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே நாம் சொல்வதை விட ஐயா அவர்கள் உங்களிடம் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு காலத்தை சேமிக்கும் வகையில் உங்கள் அனைவருக்கும் உடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய இயக்குனர் CR துரைராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நினைவுகள் நிஜமாகும் என்கிற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர், நாம் எங்கெல்லாம் தமிழ் பேசுகிறோமோ அப்படி தமிழ் பேசுகின்ற எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைந்திருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ. கலியமூர்த்தி அவர்களே, அவையில் அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் பெருமக்களே, பள்ளி முதல்வர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, பல்வேறு பொறுப்புகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இதர பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி. இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று கேட்டால், நினைவுகள் நிஜமாகும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. நினைவுகள் அப்படின்னா என்ன? நினைவுகள் என்னென்னா, நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம நினைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக மனசு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கை செய்கிறது. ஆயுர்வேத வைத்தியத்தில் சொல்வார்கள், நாம் சாப்பிடுகிற போது என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலைக்கு தகுந்தவாறு உணவு மாறுகிறது என்று. நாம் மகிழ்ச்சியாக சாப்பிடுகிற போது உணவு நமக்கு ஹெல்த்தாக இருக்குது.
மகிழ்ச்சியற்ற மனநிலையில் சாப்பிடுகிற போது அதே உணவு வந்து விஷமாக இருக்கிறது. ஆக நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த மனநிலையில் சாப்பிடுகிறோம் என்பதை வைத்து நாம் சாப்பிடுகிற உணவு மருந்தா விஷமா என்று முடிவாகிறது. எனவே மனதே அனைத்தையும் தீர்மானிக்கிறது. உணவே மருந்து என்று சொல்வார்கள், மனதே உணவு. ஆக அந்த மனம் நம் வாழ்க்கையில் பெரிய பங்காற்றுகிறது என்பதை உங்களுக்கு மிகச்சிறப்பாக விளக்குகின்ற வகையிலே இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய பெருமைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்றைய இளைஞர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்களின் கையில் இருக்கிறது என்று. அவர் இளைஞர்களை கனவு காண சொன்னார். கனவு காண சொன்ன போது அவர் கனவுக்கான ஒரு டெஃபினேஷனை சொன்னார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் கனவு என்று. ஆக நாம் கனவு கண்டால் அந்த இலக்கை அடைய முடியும். அதுதான் நினைவும் கூட. நினைவு கனவு இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆக நாம் எதை நினைக்கிறோமோ அந்த நினைப்பே, அந்த கனவே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதை பற்றி விளக்க உரையாற்றுவதற்காக இங்கே நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் 1976ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையிலே சேர்ந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் சிறப்பாக பணிபுரிந்து தமிழ்நாட்டில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர். அவருடைய ப்ரொஃபைலில் கம்ப்ளீட்டாக நான் படிக்கணும்னா அதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். 1983 நாசிக், 1986 லக்னோ, 1989 காஷ்மீர், இந்த 3 இடங்களிலும் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான புலனாய்வு மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலந்து கொண்டு முதற் பரிசு பெற்றவர், தங்கப்பதக்கம் பெற்றவர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள். அதே போல் 1996ஆம் ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வழக்கிலும், அதே போல் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் கொலை வழக்கிலும் சிறப்பாக புலனாய்வு செய்வதற்காக தங்கப்பதக்கம் பெற்றவர். 2001ஆம் ஆண்டு தீவிரவாதிகளை மிகச்சிறப்பாக கையாண்டவர் என்பதற்காக முதல்வரின் வீர தீர செயல்களுக்கான தங்கப்பதக்கம் பெற்றவர். 2002ஆம் ஆண்டு தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் குண்டு பாய்ந்த போதும் தீரமாக போரிட்டு 2 தீவிரவாதிகளை வீழ்த்தியதற்காக ஸ்பெஷல் ப்ரமோஷன் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அவருக்கு வழங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு நம்முடைய டெல்டா பகுதியிலே தலை தூக்கிய ரவுடிசத்தை ஒழிப்பதற்காக சிறப்பு தலைவராக அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலத்தில் டெல்டா பகுதியில் ரவுடிசத்தை ஒழித்து கட்டியவர். 2008ஆம் ஆண்டு நீங்கள் தீரன் அதிகாரம் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. ராஜஸ்தான்லேருந்து கொள்ளைக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது. அதே மாதிரி திருச்சி ராம்ஜி நகரை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சென்று கொள்ளையடித்தார்கள். அவர்கள் அனைவரையும் சுற்றி வளைத்து ஒரே நாளில் 100 கொள்ளையர்களை இரவோடு இரவாக கைது செய்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். சில நேரங்களில் அரசாங்க அலுவலர்களுடைய பணி அதோட முடிஞ்சிருது அப்படின்னு நினைப்போம். ரூபாய் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையே வங்கியில் கொள்ளையடிச்சது தான். அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வங்கிகளிலேயே 1 கோடி ரூபாய் கடன் பெற்று அவர்களுக்கு தந்து அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஏற்பாடு செய்தவர். 2008ஆம் ஆண்டு நம்முடைய பெருமைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தபோது சிறந்த காவல்துறை கண்காணிப்பாளர் என்பதற்கான தேசிய விருதினை, காவல்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய உயரிய விருதான தேசிய விருதினை ஐயா அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பெற்றவர். இத்தகைய சிறப்பு மிக்க விருந்தினர் இன்று நம்முன்னே இருக்கின்றார். அவருக்கு காலம் ஒதுக்கி அவருடைய பேச்சை கேட்பது தான் சிறப்பாக இருக்கும்.
அந்த வகையில் ஐயா அவர்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிடும் தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன். அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம். ஏனென்றால் அது நம்முடைய தாயினுடைய மொழி. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான பணியினை செய்ய வேண்டும் என்று கல்வி பணியினை கையில் எடுத்து ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான குழந்தைகளினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று நிரூபித்து இந்த மேடையிலே இந்த பள்ளியினுடைய தாளாளராக, பள்ளியினுடைய முதல்வராக, இந்த விழாவினுடைய தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு காமராஜ் அவர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. அப்படி நல்லதொரு வீணையாக உருவாக்கப்பட்ட இந்த குழந்தைகளை நலங்கட பொழுதியில் எரிந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே தொடர்ந்து என்னை தொலைபேசியிலே வெளிநாட்டில் இருந்த நாட்களிலிருந்து